வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்றைக்கி சூப்பர் சிங்கரை விட சூப்பர் டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டார் கிட்டான அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவர் நைட்டில் வைரல் ஆனதுனால இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு தேடி வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்படுறது விஜய் ஆண்டனி சார் கொடுத்தது தான். அவர் அவ்வளோ பெருந்தன்மையாக அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸை கொடுத்தது மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அபிஷேகாவுக்கு ஒரு புது காரையே வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் பெரிய விஷயமாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைங்க மத்தியிலே இது மிகப்பெரிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது. இந்த சின்ன வயசுலேயே மலேசியா கான்சர்ட்டில் பாடுற வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ டேலண்டடான பொண்ணா நம்ம அபிஷேகா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வியந்து போன விஜய் ஆண்டனி சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்க பாடுற பாட்டெல்லாம் கேட்கும் போது நம்ம பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி ஒரு ஷேம் ஃபீலிங் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவங்களுடைய அந்த இந்த வயசுக்கு அவங்களுக்கு இருக்கிற வயசு என்ன, டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டுக்குமே சம்மந்தமே கிடையாது. அபிஷேகாவோட பாட்டை நான் இன்னைக்கு கேட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்லேயே தன்னுடைய அடுத்த மலேசியா கான்சர்ட்டில் நீ கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடுற, அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் வந்து நாக்குமுக்கா சாங்கோட கிட்ஸ் வெர்ஷனை பாடியிருப்பாரு. அந்த பாடலை அபிஷேகா பாடுறதுக்கான வாய்ப்பை வந்து விஜய் ஆண்டனி சார் தன்னுடைய கான்சர்ட்டில் கொடுத்துருக்கிறாரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா பாடின ஒரு பாட்டை வந்து அபிஷேகா எடுத்து பாடியிருந்தாங்க. அதுக்கு யுவன் சங்கர் ராஜா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அபிஷேகாவோட அந்த பாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு வந்து மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாருல்ல, அந்த பாடலை பாடும்போது அதை விட சூப்பராக இருந்தது. அபிஷேகாவோட அந்த பாடல் வந்து ரொம்ப கச்சிதமாக அந்த பாடலுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சூப்பராக விஷ் பண்ணி பேசியிருந்தாங்க. அபிஷேகாவுக்கு நாளுக்கு நாள் நிறைய சிங்கர் செலிபிரிட்டிஸ் வந்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் பிளெஸ்ஸிங்ஸையும் கொடுத்துட்டு வர்றது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டு வர்றது மட்டும் கிடையாது, நிறைய பரிசு தொகைகளையும் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜாவோட பாடலை அவங்க எடுத்து பாடி அந்த பாடலுக்கு கிடைச்ச வரவேற்பு அப்படிங்கிறது மற்ற பாடல்களை விட சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியராஜன் சார் அவங்க ஹிட்டாக பாடின அந்த கர்ணன் படத்தோட கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலில் இம்ப்ரெஸ் ஆனதுனால தான் அவங்கள பிளஸ் பண்ணது மட்டும் கிடையாது, தான் போட்டிருந்த கோல்டு செயினையே அவங்களுக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருந்தாங்க. அந்த அளவில் இன்றைக்கி அபிஷேகாவோட அந்த டேலண்ட் அப்படிங்கிறது அந்த ஷோவோட இதை தாண்டி இன்றைக்கி வெளியில் வர ஆரம்பிச்சது. அந்த அளவில் அவங்க இன்றைக்கி ஒரு வைரலான சிங்கர் கிட்டாக இருக்காங்க.